திரு ராஜசேகர், சுகுணா திவாகர் எழுப்பக்கூடிய கேள்விகள் நியாயமானது தான். பொது வெளியில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. நீங்கள் ஈர்ப்பதெல்லாம் சரிதான், வரவேற்கத்தக்கது. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனை நாங்கள் வரவேற்கிறோம், எங்களுடைய அரசு இதெல்லாம் செய்கிறாங்கன்னு பெருமைப்படுகிறோம். ஆனால் ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? 2026 பிப்ரவரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய மொத்த வருமானமே இல்லாத தொகையை விட அதிக அளவுக்கு முதலீடுன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நம்ப முடியலையே, என்ன செய்கிறாங்க இந்த அரசு அப்படின்னு கேட்குறாரு. இது இந்த நிறுவனத்துடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மேபி எக்கனாமிஸ்ட் அங்கே இருக்கிறதுனால யூ கேன் டிஸ்கஸ் தட் வித் ஹிம். இப்போ சார் சொல்லும் பொழுது ஒரு டேட்டா ஒன்று நான் பார்த்தேன், 17வது இடத்துக்கு தமிழகம் தள்ளப்பட்டது அப்படின்னார். அது எந்த அளவுக்கு நம்பகமான டேட்டா அப்படிங்கிறது, ஏன்னா அது என் கண்ணில் இது வரைக்கும் படலை. நான் என்னுடைய தரவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டாப்ஸ் தான் இந்தியாவில். தமிழ்நாடு ஸ்டேட் ஆஸ் அ ஸ்டேட் வி டாப்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரிங்கிங் அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன்ஸ் இங்கே. அண்ட் இப்போ இந்த புது அரசாங்கம் வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அது என்னென்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் பிஸ்னஸ் ஈகோசிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா முன்முதல் முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளுக்கும் இப்போ இன்னைக்கு நடந்த இந்த இன்வெஸ்டர் மீட்டிங்லேயும் ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் நான் என்ன பார்த்தேன்னா, இந்த அரசாங்கம் எவ்வளோ அவங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் தி பிஸ்னஸ்மேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி அந்த ஸ்டேஜ்லேயே நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்திருது. கடந்த முறை குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட்டில் பார்த்துருந்தீங்கன்னா, முதல்வர் அவர்கள் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க கூட சில நபர்கள் மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, கீழே செக்ரட்டரி நின்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் வந்து MOU கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் அவங்கள ட்ரீட் பண்ணுவேன்னு தான் போன 5 ஆண்டுகளில் இருந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் டுவர்ட்ஸ் தி பிஸ்னஸ் பீப்புள் வந்து அப்படி தான் இருந்தது. நான் மேலே உட்காந்துப்பேன், கீழே செக்ரட்டரி நின்றுட்டே இருப்பாப்பில், அவர் கையில் ஒரு MOU ஃபைலாக கொடுப்பாங்க, நீங்கள் ஒருத்தராக வந்து அவர் கையில் மாற்றிட்டு போவீங்க, நான் இங்கே உட்காந்துட்டு இப்படி கை தட்டுவேன். அப்படி இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் சிஎம் வெல்கம் பண்ணுறாரு, அவர் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. ஸோ இந்த கவர்னன்ஸை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க டுவர்ட்ஸ் தி பிஸ்னஸ் பீப்புள். ஏன் ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸ் தானே எக்ஸ்பேன்ஷன் போகிறாங்க, 25 தான் புதிய கம்பெனிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. மற்றவர்கள்லாம் ஏற்கனவே இங்கே இருந்தவர்கள் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே இருந்தவர்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததுலேருந்து இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னே நம்ம நிறைய கம்பெனிஸ் பார்த்தோம், MOU சைன் பண்ணவங்களே இங்கேருந்து ஆந்திராவுக்கு போனதெல்லாம் பார்த்தோம். உதாரணத்துக்கு ஹுவாசுவாங்னு ஒரு கம்பெனி, கொரியன் கம்பெனி, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1700 crores இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி MOU சைன் பண்ணாங்க. அவங்க ஆந்திராவுக்கு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணிட்டாங்க, கம்பெனி ஸ்டார்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அங்கே அவங்க பண்ண மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே 850 கோடி தான். இப்போ இங்கேக்கும் அங்கேக்கும் அப்படியே 50% டிஃபரன்ஸ் இருந்தது இல்லையா? அந்த மாதிரியான நெருடல்கள் இன்னைக்கு இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. இல்லை, இது கடந்த அரசுகளிலும் சரி, அதற்கு முந்தைய அரசுகளிலும் சரி இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான். இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் மொத்தம் 105 திட்டங்கள், அதில் 55 திட்டங்கள் புதிய திட்டங்கள், 50 திட்டங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய விரிவாக்க திட்டங்கள். அப்படின்னா இந்த விரிவாக்க திட்டங்கள் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு நம்பகத்தன்மை உறுதி சான்று கொடுக்கலாம். ஆனால் அந்த புதிய திட்டங்கள் நீங்க சொல்லக்கூடிய ஆந்திரா விஷயத்தோடு ஒப்பிட்டு சொல்றேன், அவங்களுமே இப்ப வரைக்கும் இங்க செயல்பட்டு விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு நான் ஏன் அந்த உதாரணம் சொன்னேன்னா, ஒருத்தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பக்கத்து ஸ்டேட்டை நோக்கி போகும்பொழுது 50% குறையுதுன்னும் பொழுது அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெகுலேஷன் வருது அப்படிங்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அது தீர்மானங்கள் கிடையாதுங்கிறீங்க, அது ஏற்புடையது தான். ஆனால் கடந்த ஆண்டு காலம் வரைக்கும் நித்தி ஆயோக் சொல்லக்கூடிய தரவுகள் படி கிட்டத்தட்ட 70% வந்து MOUs வந்து கன்வெர்ட் ஆகுது தமிழ்நாட்டில். இப்போ அது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இங்கே ஏற்பட்டிருக்குங்கிறேன். சரி ராஜசேகர், கடந்த மார்ச் மாதம் திமுக ஒரு தொழில்துறை சார்ந்த ஒரு முக்கியமான கூட்டத்தை சென்னையில் நடத்தினாங்க. அதில் அப்போதைய தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக என்ன சாதித்தது தமிழ்நாட்டில், 1190 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம், 12 லட்சம் கோடி முதலீடு ஈர்த்திருக்கோம், 36 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பை நாங்கள் வலுப்படுத்தியிருக்கோம். அதே பாதையை தான் தாவேக்காவும் இன்று கோடி லட்சம் என்று சொல்கிறார்கள். ஆனால் திமுக மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள்
தொழில்துறை கட்டமைப்பை திமுக சீரழித்து விட்டார்கள், வளர்ச்சின்றதே தமிழ்நாட்டில் இல்லை. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அந்த பேச்சுக்கள் எல்லாம் எதிரொலித்தது. அப்போ தாவேக்காவுடைய மட்டும் நாங்கள் ஏன் நம்ப வேண்டும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் நம்பணும்? இப்போ 3 பேர் பேசும்பொழுதும் ஒரு விஷயம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, இன்டென்ஸ் ஆர் குட், இன்டென்ஷன் நல்லா இருக்குது, இந்த அரசாங்கத்துடைய இன்டென்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறோம். இப்போ எல்லா பொருளாதார வல்லுநர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் இன்டென்ட் நல்லா இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷனில் லேக் ஆச்சுன்னா ப்ராஜெக்ட் வந்து கொலாப்ஸ் தான். இது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான் கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம பார்த்தது. உதாரணத்துக்கு சில கம்பெனிகள் பேர் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லை, பூர்வாங்க பணிகள் ஆரம்பிச்சுட்டு கூட இங்கேருந்து வெளியே போன கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். எத்தனை கம்பெனி இங்கேருந்து ஆந்திராவை நோக்கி போனதுன்னு பார்த்தோம். ரீசெண்டாக பாராளுமன்றத்தில் ஆந்திராவுடைய எம்பி கூட வந்து அதை வந்து பேசியிருந்தார். ஆமாம், விமர்சித்து பேசியிருந்தார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இருக்குது. டிஆர்பி ராஜாவுடைய கேள்விகள், அவருடைய இது வந்து ரொம்ப எக்ஸூபரண்ட்டாக இருக்குது. ஓகே, கவர்மெண்ட்டுடைய டேட்டா பேஸில் அவங்க சொல்லக்கூடியதே கடந்த 5 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நாங்கள் ஈர்த்தோம். அதில் 1,20,000 கோடி கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு, ஆக்சுவலாக கன்வெர்ட் ஆகி செயல்பாடுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கும் டிஆர்பி ராஜா என்ன சொல்லுவார், நான் இன்னும் நியூஸ் பார்க்கல. இதில் இருக்கிற பல கம்பெனிகள் வந்து ஏற்கனவே இருந்த கம்பெனின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஏற்கனவே எங்ககிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு பேசின கம்பெனிகள் நாங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து அதை ஏற்கனவே பேசி வச்சிருந்த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 70 கம்பெனிஸ் வந்து எக்ஸிஸ்டிங் என்டைட்டிஸ் இந்த 97ல். இப்போ த மெசேஜ் வாட் தமிழ்நாடு இஸ் கிவிங், புது கவர்மெண்ட் வந்திருக்கு. இதனால் கடந்த 3 நாட்களில் நீங்கள் சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எத்தனை மெமரண்டம் இதெல்லாம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வெளியே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கு, வெளியே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்கு, தமிழ்நாடுவை ஏற்கனவே லுக்கரேட்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு. இங்கே வந்து அதிகமாக போர்ட்டில் நம்ம தான் எக்ஸ்போர்ட், இந்தியாவிலே அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தமிழ்நாட்டில் இருந்து தான். அப்படின்னும் பொழுது கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது, ரோட்வேஸ் நல்லா இருக்குன்னும் பொழுது அங்கேருந்து வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அந்த மெசேஜாக தான் நான் இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டையே நான் பார்க்குறேன். இல்லை ராஜசேகர் சார், இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது கூட பொருளாதார வளர்ச்சியிலும் தொழில்துறையிலும் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருக்கு. இது கடந்த 60 ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் உருவாக்கி வைத்ததுதான். கேள்வி, திராவிட கட்சிகள் உருவாக்கி வைத்தது, திராவிட கட்சிகள் வந்து வழி நடந்தார்கள். இதற்கான பேஸ்மெண்ட் உருவாக்கினது வந்து எந்த வகையில மாறுபட்டு புதிய கோணத்துல பயணிக்கிறாங்க, அதான் கேள்வி. இல்ல இதுல இருந்து ஏன் மாறுபடணும்? இப்போ ஒரு வளர்ச்சி பாதையில இருக்கும்போது எடுக்கணும் இல்லையா? கடந்த காலங்கள்ல தொழில்துறை கட்டமைப்பை இந்த கட்சிகள் சீரழித்து விட்டார்கள். ஏன் சமீபத்துல தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க சிப்காட்லாம் பயனற்று போயிருக்கு அப்படின்றாங்க. அதுல இருந்து அப்ப நீங்க மாறுபட்டால் மட்டும் தானே வளர்ச்சியை நோக்கி செல்ல முடியும். அந்த மாறுபாடு தான் என்னன்னு கேட்கிறேன். அங்கதான் நான் ஆரம்பிச்சேன். இன்டென்ஸ் நல்லா இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை கடந்த 5 ஆண்டுகள்ல. இப்ப இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய ஹர்டில்ஸை உடைச்சிட்டாங்க. இப்ப இந்த டீம்டு அப்ரூவல் மூலமா இங்க 20 days டெட்லைன் ஃபார் அப்ரூவல்ஸ் அண்ட் ஒரே அம்ப்ரெலா சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே குடையின் கீழே எல்லா அப்ரூவல்ஸ்க்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கான ஃபெசிலிட்டேஷன்ஸும் ஒரே அம்ப்ரெலா கீழே கொண்டு வர்றது. இந்த மாதிரியான விஷயங்களை ஈஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. யாரோ பேசும்பொழுது செக்ரட்டரி சித்திக் அவங்க பேசினது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி கோட் பண்ணியிருந்தாங்க. 56,000 கோடி வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு போட்டிருக்காங்க. அது வந்து கடந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட்டை விட 3000, இன்டரிம் பட்ஜெட்டை விட 3000 கோடி கம்மி அப்படின்னு சொல்லும் பொழுது சித்திக் அவர்கள் சொன்ன வாக்கியம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், இப்போ போட்டிருக்க 56ங்கிறது நீங்கள் கடந்த ஆண்டாக இருந்தால் 65,000 கோடின்னு கணக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் ஒரு 20% வந்து அதிகம் பண்ணிக்கோங்க, அதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். ஸோ நாங்கள் ஜாஸ்தி தான் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இப்போ இந்த ஈஸ் அவுட்டிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பிஸ்னஸுக்கு வந்து ஹெல்தியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். ஏற்கனவே இங்கே புறையோடி போயிருந்த லஞ்ச லாவண்யங்கள்,
அது எல்லாத்தையும் வந்து இப்போ தாண்டி ஒரு ஸ்டெப்பு நம்ம வந்து முன்னாடி வந்திருக்கோம். வேகமாக போகிற நதியில் நடுவில் போட்ட கல்லுகளை எடுத்தாலே போதும், அந்த நதி வேகமாக தான் போயிட்டு இருக்கும். இதுக்கான அடித்தளம் காமராஜர் போட்டது. உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஹார்பர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அங்கே போட்டது. அங்கே அவர் போட்ட அந்த தொடக்க காலம் அந்த விருட்சத்திற்கான விதையை விதைத்தது அவர். அதுக்கப்புறம் தானாவே அது வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருந்ததே தவிர, இவர்கள் புதிதாக வந்து நாங்க வந்து இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் சொல்றதுக்கு 60 ஆண்டுகள்ல பெருசா எதுவுமே கிடையாது. அதுதான் ஃபேக்ட். அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த நடுவுல இருக்கக்கூடிய இவங்க சுரண்டக்கூடிய ஹிண்டரன்சஸ், ஹர்டில்ஸை ரிமூவ் பண்றது தான் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கான பெரிய வேலையே. 2 நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசுறாங்க. சொந்த மாவட்டத்தை தாண்டி ஒருத்தவர் வேறு ஒரு வேலைக்கு செல்லக்கூடாத வகையில தொழில்துறையை நாங்க கட்டமைப்போம், சிப்கார்டை நாங்க உருவாக்குவோம்ன்றாங்க. ஆனா அட் ஸ்டேட்மெண்ட் திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில 33 சிப்கார்டுகள் தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டது. அதே அமைச்சர் அவர்கள் சிப்கார்ட்டின் நிலைமை என்னவா இருக்கு அதே அந்த சிப்கார்டு பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவோ வேறு திட்டங்கள் தொடங்கவோ எம்ஓஇ சைன் பண்ணாலும் கூட அது செயல்படுத்தப்படவில்லை. அதை எப்படி தாவேகா செயல்படுத்த போறாங்க இந்த அரசு? அப்ப இருந்த சிக்கல் தானே இப்பயும் இருக்கு. அப்ப இருந்த சிக்கலை தான் இப்ப நாங்க உடைச்சிருக்காங்க இல்லையா தாவேகா அரசாங்கம். இப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தேன் இல்லையா, லஞ்சம் ஊழலுக்கு குறைச்சாச்சு, உங்களுக்கான அந்த பார்ட்டி ஃபண்ட்ஸை எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இப்ப அம்ப்ரல்லா சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, டீம்டு அப்ரூவல் கொண்டு வந்திருக்காங்க, 20 நாள்ல அப்ரூவல் கொடுக்கணுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. முன்ன நானும் கம்பெனி நடத்துறேன். ஒரு கம்பெனிக்கு ஒரு சர்டிபிகேஷனுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போனோம்னா குறைஞ்சது 7-8 மாசம் நடக்க விடுவாங்க. ஒரு மீடியேட்டர் இல்லாம அந்த வேலை முடியாது. இப்ப அதெல்லாம் 20-25 நாள்ல முடியும். இதெல்லாம் வளர்ச்சிக்கு பெருமளவு உதவும். இதுதான் உதவும். சரி சுகுணா திவாகர், கடந்த திமுகவோ அல்லது திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலத்துல இருந்த பெரிய தடைகளை எல்லாம் தாவேகா அரசு உடைத்து விட்டது. இதுதான் வளர்ச்சிக்கான அடுத்த பாதை நாங்க உருவாக்கிட்டோம். கடந்த ஆட்சி காலங்களில் நீங்க நிறைய பேரியர் சொல்லலாம், ஆனா இந்த பேரியர் எல்லாம் இப்போ உடைக்கப்பட்டு விட்டது அப்படின்ற பார்வையை வச்சிருக்காரு. அது சரிதானா? ஒப்பீட்டளவில் அந்த முயற்சி சரிதானா? நீங்க முதல்ல சொன்னீங்களே, அப்ப காமராஜர் ஆட்சி காலங்கிறது வந்து கல்வி வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சி காலம். அதே மாதிரியான இந்த டேம்ஸ் எல்லாம் கட்டினாங்க. ஆனா பெருந்தொழில் வளர்ச்சிங்கிறது உண்மையிலேயே 69களுக்கு பிந்தைய காலங்கள்ல அது இங்கே நான் அதை மறிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து தவறான ஒரு விஷயத்தை வந்து 92க்கு முன்னாடி உங்களுக்கு வந்து குளோபலைசேஷன் கிடையாது, லிபரலைசேஷன் ஆஃப் எக்கானமி இல்லாததுனால பெரிய நிறுவனங்கள்லாம் அரசாங்க நிறுவனங்கள் தான். அப்போ கொண்டு வரப்பட்டது தான் ஆவடி ஆகட்டும், ஐசிஎஃப் ஆகட்டும், இந்த மாதிரியான பெரு நிறுவனங்கள். அதை சுத்தி வளரக்கூடிய வளர்ச்சிகள், அதற்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, ரோட்ஸ், இதெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரீஸை சுத்தி ஒரு எக்கோசிஸ்டம் வளரத்துக்கு முக்கிய உந்துதல் வந்து காமராஜர். அதே மாதிரி இந்த ஐசிஎஃப்க்கு தேவைப்படக்கூடிய இல்ல ராஜசேகர் சார், அதை தாண்டி சிறு குறு தொழில் நிறுவனம், அதுதான் சொல்றேன், மாநில தயாரிப்பு நிறுவனங்கள், இது எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தை தாண்டி இல்ல, தமிழ்நாடு முழுவதும் பரவலா விரிவடைஞ்சு. அங்கதான் நான் சொல்றேன், 60 ஆண்டு காலம் தான் இல்லங்கற. நீங்க திருச்சியில பெல்லு, ஐசிஎஃப் இங்க, ஐசிஎஃப் ஒட்டி இங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் யார் கொண்டு வந்தது? சிப்காட்ன்ற ஒரு அமைப்பு தான் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல வந்தது. ஆனா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அம்பத்தூர், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி, இதெல்லாம் காமராஜர் பீரியட்ல வந்தது. திவாகர் சார் சொல்லும் பொழுது திரும்ப ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாரு. ஒரு கம்பெனி 15 லட்சம் தான் கேபிட்டல் வச்சிருக்கு. அது அந்த கம்பெனி கையில இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் கிடையாது. அது கம்பெனி எம்சிஏல பார்த்திருப்பாரு நினைக்கிறேன், எம்சிஏ போர்ட்டல்ல பார்த்திருப்பாரு. அதுல இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் 1 லட்சம் இருக்கிற கம்பெனியோடைய டர்ன் ஓவர் 100 கோடி கூட இருக்கலாம். ஓகே, ஷேர் கேபிட்டல் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை ஷேர், அவங்க 2 பேர் இருக்கணும். ஒரு பிரைவேட் லிமிடெட்னா குறைஞ்சது அந்த 2 பேர் எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ 15 லட்சம் வச்சிருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் வச்சிருக்கக்கூடிய கம்பெனினா அது பிசினஸ் தெரிந்தவங்களுக்கு தெரியும், அது 100 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனி தான். ஸோ அது வந்து அவரு திரும்ப சுட்டி காட்டிட்டு இருந்தது தவறு. 2வது, அவர் பிரமிப்படைகிறார், 1 லட்சம் கோடியா, அதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படிங்கிறது. அதனால தான் அவர் யதார்த்தம்ங்கிற வார்த்தை சொன்னார். நான் அதுக்கு தான் திரும்பவும் சொன்னேன், கடந்த ஆட்சி காலத்திலேயே நித்தி ஆயோக் சொல்லியிருக்கக்கூடிய தரவுகளின்படி 70% கன்வர்ஷன் ரேஷியோ இருக்கு. இதுல 70 கம்பெனிகள் வந்து ஏற்கனவே இருக்க எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ். ஸோ அது ஆல்மோஸ்ட் 100% அது வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 25 கம்பெனிகள்ல அதே 70% வச்சா கூட உங்களுக்கு 95% கன்வர்ஷன் ரேஷியோ இந்த 1 லட்சம் கோடியில வந்துடும்.
அண்ட் இந்த 1 லட்சம் கோடிங்கிறது இன்னைக்கு 67,000 சில்லற. இதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 35,000 கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்என்டி அதுக்கப்புறம் சில நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதையும் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பிரமிப்படைகிறதுக்கும் யதார்த்தத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்கு. இன்னைக்கு கூட அரசு கொடுத்திருக்கக்கூடியதில் 67,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு தாவேக்கா அரசுடைய 100 நாட்கள் நிறைவடைவதற்கு. 4 நாட்களுக்குள்ள மீதம் இருக்கக்கூடிய 33,000 கோடியை ஈர்க்கப்பட்டு விடுவீங்க அப்படின்ற பொதுவெளியில் ஒரு கேள்விக்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டது. கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் அரசு ஈர்த்த முதலீட்டையும் சேர்க்க வேண்டும். அதற்கு ஒரு எதிர்குறலும் சொல்றாங்க. கடந்த காலங்களில் நீங்க தென்கொரியா கம்பெனி தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சதா வெளியிட்ட செய்தி அறிக்கையோ இது எல்லாமே திமுகவுடைய ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தம் நீட்டிப்பு. அதை எப்படி தாவேக்கா அரசுல சேர்த்து கொள்ள முடியும்ன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்ல 18,000 கோடி எல்என்டி நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அது வந்து இப்ப புதுசா தாவேக்கா அரசாங்கம் வந்த பிறகு வந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்ப கொரியன் கம்பெனி அந்த ஹுண்டாய் ஆமா ஹெவி வெஹிக்கிள்ஸ் அவங்க வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் மெசகாண்டாக்கு கூட தான் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. அதோடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் அதை ரிவ்யூ பண்ணிட்டு அதை திரும்பவும் ரீஎஸ்டாப்ளிஷ் தான் பண்ணிருக்காங்க. என்னுடைய கேள்வியை நான் எப்படி கட்ட வச்சேன்னா, இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை தொடர்வதற்காக கடந்த காலங்களில் போடப்பட்ட முதலீடுகளும் சேர்க்கப்பட்டு விடுகிறதா தாவேக்கா ஆட்சி? இல்ல இது அப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் சரிதானா ராஜசேகர்? அதுதான் தவறு. இப்ப இந்த அரசாங்கம் வந்த பிறகு எதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத மட்டும் தான் இந்த 1 லட்சம் கோடியில கொண்டு வராங்க. கடந்த ஆட்சி காலத்துல இவங்க சைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன் ப்ராசஸ்ல இருக்கிற எதையுமே வந்து உள்ள கொண்டு வரல. சரி,